வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது சொல்லப்போனால் ரொம்ப பல வருடங்களுக்கு அப்புறமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா, அது எனக்காக இல்லை, இந்த சமூகத்திற்காக நாம் குரல் கொடுத்துட்டுருக்குறோம். அப்படி குரல் கொடுத்துட்டுருக்கும்போது நாம் எதுக்காக செய்கிறோமோ அது வெற்றிகரமாக நடக்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. யாரோ எங்கேயோ பண்ணுறாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு அணிப்புல மாதிரி செய்கிற உதவி தானே. சாத்தான் குளம், தந்தை மகன் இரட்டை கொலை. அந்த வழக்கு அந்த கொலை நடந்த நாளிலிருந்து நான் பதிவு போட்டுனே இருக்கேன். இரட்டை கொலை செய்த 9 நபர்களுக்கும் 2 மரண தண்டனை. ஜெயராஜ் அப்பாவை கொலை பண்ணல, அது ஒரு மரண தண்டனை. அவங்க பையன் பெனிக்ஸை கொலை பண்ணல, அதுக்கு ஒரு மரண தண்டனை. ஆக 2 மரண தண்டனை. மரியாதைக்குரிய முத்துக்குமார், அதாவது மதுரை மாவட்ட நீதிபதி, ரொம்ப சூப்பராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பல லட்சக்கணக்கில் ஃபைன் 9 பேருக்கும் 7 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஒவ்வொரு செக்ஷனுக்காக பிரித்து எல்லா செக்ஷனுக்கும் தண்டனை கொடுத்துட்டு கொலை கேஸுக்கு ஒரு எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா, நம்பர் இருக்கு இல்லையா, அதுக்கும் சேர்த்து மொத்தமாக இவங்க ஒரு கொலைக்கு ஒவ்வொருத்தரும் 2 மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு மிக அற்புதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நம்ம மதுரை மாவட்ட நீதிபதி. இந்த மாதிரி தாங்க நடக்கணும். இதுதான் வழக்கு. ஆனால் இது கூட இத்தனை வருஷம் போகக்கூடாது. 2 வருஷம் 2 வருஷத்தில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கதை முடிஞ்சிடணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்க. இந்த கேஸ் ஸ்பீடப் பண்ணி போயிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். மனசாட்சிக்கு எதிராக, சட்டத்திற்கு புறம்பாக பணி செய்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த கதி தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க தானே, நமக்கு இல்லையே. நாளைக்கு உனக்கு வரும் தம்பி ராஜா போலீஸே, புரிஞ்சுக்கோங்க. ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்கோங்க. இவங்க எல்லாம் போயிட்டாங்க பார்த்தீங்களா, தூக்கு தண்டனை முடிஞ்ச போச்சு. இன்றைக்கி அவனுங்க அப்படா அடிச்சுக்கின்னு கொஞ்ச நாளில் மனநிலை பாதித்து அவன் சைக்கோ மாதிரி ஆயிடுவான். நாம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் புரியாது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி அப்படி தான் இருப்பான். ஏற்கனவே 5 வருஷம் உள்ளே இருந்துட்டாங்க. தண்டனை அற்புதமான தண்டனை. நீதித்துறைக்கு ஒரு நல்ல நம்மளுடைய வாழ்த்துக்கள். இது ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஜனாதிபதி வரைக்கும் போவோம். ஆனால் எது வரைக்கும் போனாலும் இந்த மாவட்ட நீதிபதி கொடுத்த தீர்ப்பை அப்படியே அமல் பண்ணணும். அப்போ தான் நீதி நிலைக்கும். அப்போ தான் சட்டத்துக்கு புறம்பாகவும் மனசாட்சிக்கு விரோதமாகவும் செயல்படுகின்ற ஒவ்வொரு அதிகாரிகளும் திருந்துவதற்கு வாய்ப்பு அமையும். இவனை மன்னிக்கவே கூடாது. மாவட்ட நீதிபதி அவர்களை நம்ம தெய்வம் மாதிரி கும்பிடணும். ஒரு அற்புதமான தீர்ப்பு. எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஒரு பாடம். புரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது திருந்தி வாழ கற்றுக்கோங்க. நன்றி, வணக்கம்.